பயோனிக்குங்கிற மெர்சிடிஸ் பென்ஸோட ஷேப் ஸ்ட்ரக்சரே நான் சொல்லப் போற கிரியேச்சர் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பாக்ஸ் ஃபிஷ். இதுங்கெல்லாம் தான் மெர்சிடிஸ் பென்ஸ் பயோனிக்கோட இன்ஸ்பிரேஷன்னு சொல்றாங்க. இந்த கியூட் லிட்டில் கிரியேச்சர்ஸ்லாம் டிஃபரண்ட் கலர்ஸ்க்கும், டிஃபரண்ட் பேட்டர்ன்ஸ்க்கும் பேர் போனதுங்க. என்னதான் இதுங்க இவ்ளோ கியூட்டா இருந்தாவும், இதுங்க பிரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்பப்பல்லாம் அச்சுறுத்தல் உணருதோ, அந்த நேரத்துல இதுங்களோட உடம்புல இருந்து ஒரு வகையான டாக்ஸின ரிலீஸ் பண்ணும். அந்த டாக்ஸின் மூலியமா அந்த பிரெடேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஏற்படும். பட் அந்த டாக்ஸின் ஹியூமன்ஸுக்கு அவ்வளவா பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்க. இதுங்கெல்லாம் ஒரு ஸ்லோ ஸ்விம்மர்ஸ். மேல் பாக்ஸ் ஃபிஷஸ்லாம் ப்ரீடிங் டைம்ல ஃபீமேல்ஸ அட்ராக்ட் பண்றதுக்காக தன்னோட கலர பிரைட்டன் ஆக்கும்னு சொல்றாங்க. இந்த கவ் ஃபிஷ்லாமும் ஒரு வகையான பாக்ஸ் ஃபிஷ் தான். இதுங்களுக்கு கவ் ஃபிஷ்ன்னு நேம் வந்ததுக்கான ரீசன் இதுங்க தலையில ஹார்ன் மாதிரி இருக்கிறதுனால. இதுங்க இந்த மாதிரி அட்ராக்டிவ் கலர்ஸ்லயும், பேட்டர்ன்ஸ்லயும் இருக்கிறதுனால கோரல்ஸ்ல போய் ஈஸியா ஒளிஞ்சிக்குதுங்க. அதனாலேயே இதுங்கள பெஸ்ட் கேமோஃப்ளாஜ் கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுங்களோட டயட் பார்த்தீங்கன்னா, ஆல்கே, கிரஸ்டேஷன் அண்ட் சின்ன சின்ன இன்வெர்டிபிரேட்ஸ். இதுங்கெல்லாம் ஒரு ஸ்லோ ஸ்விம்மர்ஸ்ங்கிறதுனாலேயே இதுங்களோட அவுட்டர் ஷெல் ரொம்பவும் ஹார்டா இருக்கும்னு சொல்றாங்க. இதுங்கெல்லாம் பீஸ்ஃபுல் நேச்சர் இருக்கக்கூடிய மீனினங்கள். எப்போலாம் இதுங்க அச்சுறுத்தல உணருதோ, அந்த நேரம் தவிர மத்த எந்த நேரத்திலயும் இதுங்க டாக்ஸினை வெளிப்படுத்தாது. ட்ரிகர் ஃபிஷ், பஃபர் ஃபிஷ் இந்த மாரி மீனினங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் இந்த ஃபிஷ்ன்னு சொல்றேன்.